தமிழ்நாடு வெற்றிக் கழகம் சார்பில் கீழ்ப்பாக்கம் மெர்சி முதியோர் இல்லத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம். சென்னை கீழ்ப்பாக்கம் ஹால் சாலையில் உள்ள மெர்சி முதியோர் இல்லத்தில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் நிர்வாகி அமலன் சாம்ராஜ் பிரபாகர் ஏற்பாட்டில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி வி ஆனந்த் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இல்லத்தில் உள்ள முதியோர்களுடன் கேக் வெட்டியும் புத்தாடைகள் மற்றும் இனிப்புகளை வழங்கியும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டாடினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பகுதி மற்றும் மகளிர் அணியினர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நலத்திட்டங்களை வழங்கிய பிறகு நிகழ்ச்சியில் பேசிய புஸ்ஸி ஆனந்த் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழக வெற்றிக் கழகம் சாதி மதங்களை கடந்து அனைவரிடத்திலும் ஒற்றுமையை உருவாக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். அனைவரும் சமுதாய ஒற்றுமையுடன் வாழ்ந்திட வேண்டும் என அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர். மத நல்லிணத்தை உருவாக்க வந்துள்ளோம். மத நல்லிணத்தை உருவாக்குவோம் மற்றும் இங்கு இருக்கும் சகோதரிகள் இந்த ஒரு புனிதமான வயதானவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை அவர்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சேவை அவர்கள் பல ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சேவைக்கு நாங்கள் எப்போதும் அவர்களுடன் தமிழக வெற்றிக் கழகம் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு மத நல்லிணக்கத்தை உருவாக்குவோம். அனைவருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.